Praise the Lord. மறுபடியும் சங்கீதம் 23 உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அன்று ஜெபித்தான். இன்றைக்கு நம்ம ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளாக போகிறோம். 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? முதல் பகுதி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பொதுவாக 2 ராஜாக்களுக்கு சண்டை வரும்போது யாராவது ஒருவர் ஜெயிப்பாங்க. ஜெயித்தவங்க என்ன செய்வாங்க? தோற்று போனவர்களை கைதிகளாக பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த கைதிகளுக்கு முன்பாக பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி இந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை சாப்பிட வைப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சி, வெற்றியை கொண்டாடுறாங்க. இப்போ கூட நம்முடைய கிரிக்கெட் டீம் ஜெயித்தனால, வேர்ல்ட் கப் வாங்கினால பாம்பே பட்டணத்தில் எவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இல்லையா? திரள் கூட்ட மக்கள் கூடி வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வெற்றியை கொண்டாடுறாங்க. யெகோவா நிசி, என்னாலும் வெற்றி தருகிற தேவன், நம்முடைய சத்துருக்களை வென்று நம்ம ஜெயித்தவர்களாக நிற்பதற்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவருக்கு பின்பாக போகும்போது யெகோவா நிசி என்று கூப்பிடும்போது நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. இந்த யெகோவா நிசி என்கிற பெயர் எங்கே வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல அமலேக்கியர்கள் யுத்தம் பண்றாங்க. அப்போ மோசே மலை மேல ஏறி நிற்கிறாரு. அவருடைய கை ஓங்கி இருக்கும்போது அமலேக்கியர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் ஜெயிக்கிறாங்க. அவர் சோர்ந்து அவருடைய கை கீழே வரும்போது அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போறாங்க. ஆகையினால என்ன செய்தாங்கன்னா, ஊரும் ஆரோனும் மோசேயை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவருடைய 2 கரங்களையும் ஏந்தி தூக்கி பிடித்து கொண்டிருந்தாங்க. சாயங்காலம் மட்டும் ஊரும் ஆரோனும் மோசையோடு கூட இருந்து இதை செய்றாங்க. யுத்தம் செய்வதற்கு யோசுவா போய் அமலேக்கியரோடு யுத்தம் செய்து அன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை சொந்தெடுத்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 13 வாசிக்க, யோசுவா அமலேக்கியரையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி, என்னாலும் வெற்றி தருகிறவர், என்னாலும் வெற்றி தருகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. அவரை நம்பி இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. ஒரு சண்டே ஸ்கூல் அங்கிள் அவங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த யெகோவா நிசி, நாளும் வெற்றி தருகிறவர், அதற்கு நீங்களும் நானும் முயற்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன கதை சொன்னாராம். உங்களுக்கு கதை கேட்க இஷ்டம் தானே? ஒரு சின்ன கருப்பு நாய்க்குட்டியும் ஒரு வெள்ளை நாய்க்குட்டியும் எங்க சண்டை போடுதுன்னா, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் இருந்து சண்டை போடுது. அப்போ ஒரு சின்ன குட்டி பையன் கேட்டான், எந்த நாய் ஜெயிக்கும் அங்கிள், வெள்ளை நாய்க்குட்டியா கருப்பு நாய்க்குட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அந்த அங்கிள் சொன்னாங்களாம், எந்த நாய்க்கு நிறைய தீனி போடுறோமோ, ஆகாரம் கொடுக்குறோமோ, அந்த நாய் நல்லா பலப்பட்டு அடுத்த நாயை அடிச்சு போட்டுரும். அப்போ நீங்க நல்ல பிள்ளைகளாக வேதம் வாசித்து ஜெபிக்கும் போது வெள்ளை நாய்க்குட்டி நல்ல பலமா இருக்கும். நீ வேதம் வாசிக்காம ஜெபிக்காம இருந்தா கருப்பு நாய்க்குட்டி
பலத்தரும். இப்போ உங்ககிட்ட எந்த நாய்க்குட்டி ஜெயிக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் சொன்னாங்களே, எங்க இருதயத்துல இருக்கிற கருப்பு நாய்க்குட்டி தான் ஜெயித்துட்டு இருக்குது. நாங்க வீட்டுல கீழ்ப்படியல, வேதம் வாசிக்கல, ஜெபிக்கல. ஆனா இன்னையிலேருந்து யெகோவா நிசியே என்று சொல்லி கூப்பிட்டு என்னாலும் வெற்றி தர தேவனுக்கு நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், வேதம் வாசி ஜெபிப்போம். நிச்சயமாக கருப்பு நாய்க்குட்டியை பட்டினி போட்டுருவோம். வெள்ளை நாய்க்குட்டிக்கு நல்ல பால் கொடுப்போம், நல்ல கறி மீன்லாம் வாங்கி கொடுப்போம். அப்போ நாங்கள் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி சொன்னாங்களா. இன்றைக்கு நம்ம இருதயத்தில் கூட வெள்ளை நாய்க்குட்டிக்கும் கருப்பு நாய்க்குட்டிக்கும் போராட்டம் நடந்துட்டே இருக்குது. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் போராட்டம். இன்னைக்கு நம்ம எதற்கு தீனி போடுறோம்? நம்ம ஜெயம் கொண்டவர்களாக நிற்கிறோமா? யெகோவா நிசி நமக்கு வெற்றி தருகிற தேவன். வெற்றியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்து